ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடாததுக்கு மன்னிக்கவும். சின்ன கொஞ்சம் வேலைகள், ஃபங்க்ஷன் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் ஃப்ளூயிட்டாக வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு படத்தோட ட்ரைலர் பார்க்க போகிறோம். விடுதலை பார்ட் 2. பார்ட் 1 ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நம்ம யூடியூப் சேனலே இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி ஒரு அங்கமாக யூடியூப்பில் ஒரு சேனலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விடுதலை ஒரு கல்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு படம் நினைக்கிறேன். கதைக்களமும் பயங்கரமான ஒரு கதைக்களம். முக்கியமாக இளையராஜா ஐயா அதில் தாறுமாறாக காட்டு மல்லி போட்டிருப்பாரு. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடிருப்பார். தரமான படம், கமர்ஷியலான ஒரு படம், கருத்துள்ள படமும். ஸோ இதோட 2வது பாகம் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. விடுதலை நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்ப்போம். இதை பார்த்து நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ஒரு ரிவ்யூவராக இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம போய் தேட்டரில் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம். பேசிட்டே போனால் டேரெக்டாக ட்ரெய்லர் பார்க்க போயிடலாம். ரெடி 1 2 கம்யூஸ். நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் எடை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஓகே விஜயம் வேற லெவல். இளையராஜா வேற லெவல். இந்த பாட்டு வேற லெவலுப்பா. சொல்ல மறந்துட்டேன். இப்போ இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், கெட்டப் சேஞ்ச் ஆகிட்டு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. டயலாக்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. அசுரன் மாதிரி லைட்டா யார் பிடிச்சது? தலைவன் வேலை வேலை போட்டுருக்கானே பிஜிஎம்ல. பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரும். சுலேல், பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. குமரேசன், மறுபடியும் நீங்க தானா? பயங்கரமா ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேஷர் பயங்கரமா இருக்கு. ஓடு ஓடு ஓடு. பாலா யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்க. பயங்கரமா இருக்கான்டா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. வெயிட் வெயிட் வெயிட். என்ன சார் டயலாக் பயங்கரமா இருக்கு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஐயா வெற்றிமாற ஐயா சம்பவமா இருக்கு ஐயா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் ட்ரைலர் பாக்குறப்ப அரசியல்வாதிகளுக்கு அடி உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெய்லர். ஒடுக்கப்பட்ட மக்கள் நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் தோழர்கள்லாம் சொல்கிறாரு. அது பயங்கரமாக இருக்குது. டயலாக் வரிகள் செம்மையாக இருக்குது. நான்லாம் தண்டவாளத்தில் படுத்தாலும் தலையை வச்சு படுத்தால் தான் நீலாம் இன்னைக்கு இது இப்படி நிற்கிறப்ப அந்த டைலாக் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் டைலாக் பயங்கரமான பவர்ஃபுல்லான டைலாக். தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது மாற்றத்துக்கு வழிவகுக்காது சொல்ற மாதிரி இந்த டைலாக் கேட்கறதுக்கு வேற லெவலா இருக்கு. ஓவர் லெவலா இந்த படம் எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம் காட்டும்.
சினிமா ஆனால் இதுதான்டா தமிழ் சினிமான்னு சொல்லி தமிழ் சினிமா தாண்டியுமே ஆட்டம் காட்டுக்கு இந்திய சினிமாவுக்கு ஒரு ஆட்டம் காட்ட போய் விடுதலை நினைக்கிறேன். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குப்பா எல்லாமே எல்லாமே சரிதான். அதில் மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் இந்தியாவே புகழ்ந்து தமிழர்கள் பாட வேண்டிய ஒரு புகழ் கொண்ட ஒரு ஆளோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு இது வந்திருக்குது நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்தோடனே கம்யூனிஸ்ட் வந்து அச்சில் காட்டுறப்ப பழுத்து போன அச்சு அடுத்த ஃப்ரேம் பாடுறப்ப ஒரு சாட்டை வந்து சதையை பிச்சு எடுக்கிறத பார்க்கறதுக்கு யோசிச்சு பார்த்ததில்ல வெற்றி மாறன். இளையராஜா சார் அந்த திரும்ப பாட்டு வந்து அட்டகாசமாக போட்டிருந்தாரு. இந்த இப்போ இருக்க இசையில வந்து தனித்துவமா இருக்குது. இதனால தான் அவர் இசையில ராஜாவா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஆறுதலா இருக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு, எவ்வளவு மென்மையா இருக்கு பா. வேற லெவல் இளையராஜா சார் அந்த மியூசிக். இதுவுமே டிஃப்ரெண்ட் ஜானர் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு இந்த ஒரு ஜானர்லாம் பெரிய ஜானர் கிடையாது, அவர் எல்லாம் போட்டு பார்த்துட்டாரு அவரு. இருந்தாலுமே இது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இளையராஜா அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அந்த துப்பாக்கி கொண்டு வர போச்சுலாம் ஒரு மாதிரியே மியூசிக் போட்டு நல்லா இருந்து பார்க்கறது கேட்கறது பயங்கரமா இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல இது மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகப்படும் நினைக்கிற ட்ரெய்லர். படமும் வரட்டும், டேரக்டாக படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கேன். அடுத்த வீடியோச்சும் போடணும்னு சொல்லுங்க. நான் இனிமேட்டுக்கு வந்து முயற்சி பயங்கரமா இருக்கும். எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். உங்க ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது உங்கள் ஈகன் ஸ்டுடியோ. நான் உங்கள் ஆகாஷ். நன்றி, வணக்கம்.